ஒரு நபர் டாக்டர் ஆகணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. அதனால் வந்து காலேஜ் போய் சீட்டெல்லாம் கற்றுருக்காரு. அப்போது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த காலேஜோட வந்து அதிகாரின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் எல்லாம் பேருமே நீ தாடி எடுத்துகிட்டு வந்தால் சீட்டு தரேன்னு சொல்லிட்டு தாடி ஒரு காரணத்தினால தான் சீட்டு எல்லாம் வந்து மறுத்துருக்காங்க. அங்கே வந்து என்னென்னு சொல்லி பல விஷயம்லாம் பார்க்க போகிறான். தாடியை எடுக்க மருத்துவ காஷ்மீர் மருத்துவருக்கு சீட்டு வந்து கிடையாது. இந்த சம்பவம் வந்து எங்கே நடந்திருக்குன்னா, கோவை மருத்துவக் கல்லூரி மீது குற்றச்சாட்டுலாம் வச்சுருக்காங்க. மறந்துடாமல் நீங்கள் இந்த மாதிரி நியூஸ்லாம் தெரியணுமா என் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. தாடி வைத்த அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீட் எஸ்எஸ் தேர்வு தேர்ச்சி பெற்றுள்ள காஷ்மீரை சேர்ந்த மருத்துவருக்கு சீட் ஒதுக்க மருத்துவமனை நிர்வாகம் வந்து மறுத்ததாக தகவல் வந்து வெளியே வந்து உள்ளது. கோவையில் உள்ள மெடிக்கல் சென்டர் மருத்துவமனையில் காஷ்மீரை சேர்ந்த மருத்துவர், அவர் பேர் வந்து என்னென்னா சுபை அகமதுக்கு மருத்துவர் மேல் படிப்புக்காக இடம் கிடைத்த நிலையில் தான், ஏன்னா அவர் வந்து நீட் தேர்வு வந்து எல்லாம் எழுதிட்டு பாஸ் வந்து ஆகிட்டாரு. அப்போது இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குது. அவரது தாடியை வந்து சேவ் அல்லது ட்ரிம் செய்ய வேண்டும் என்று, இல்லை என்றால் சீட் கிடையாது என்று கல்லூரி நிர்வாகம் வந்து தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. கோவையில் உள்ள மெடிக்கல் சென்டர் மருத்துவக் கல்லூரியில் காஷ்மீரை சேர்ந்த மருத்துவர் என்பவர், அவர் பேர் சுபை அகமதுக்கு இந்த மருத்துவக் கல்லூரியில் நரம்பியல் துறையில் இடம் கிடைத்தது. இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் தான் சுபை அகமது. தனது மத ஒரு வழக்கப்படி தான் தாடி வந்து வளர்த்துருக்காரு. பொதுவாக வந்து எடுத்துக்கிட்ட முஸ்லீம்களும் தாடிலாம் கண்டிப்பாக வந்து வளர்ப்பாங்க. கல்லூரியில் சீட்டு வந்து எதுக்கு வந்து கிடையாது. ஆனால் இதற்கு தான் மருத்துவமனை நிர்வாகம் வந்து எதிர்ப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. தாடி எடுக்க வேண்டும் என்று, இல்லை என்றால் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கல்லூரி சீட்டு வந்து கிடையாது என்று கூறியதாகவும், தனது மத ஒரு வலைப்பாட்டை வந்து தாடி வைத்து இருப்பதாகவும், சுகாதாரத்தை வந்து பேணும்போது தாடியை மறைக்கும் விதமாகத்தான் மார்க்ஸ் அணிந்து வருகிறேன் என்று சுபை அகமது வந்து கூறியதாகவும், அதை வந்து ஏற்க வந்து மறுத்து வந்து உள்ளது காலேஜ் நிர்வாகம். தாடியை ட்ரிம் செய்ய வேண்டும் அல்லது சுத்தமாக வந்து வலிக்க வேண்டும், இல்லை என்றால் கல்லூரியில் வந்து சேர வேண்டாம் என்று கண்டிப்பாக வந்து நிர்வாகம் வந்து கூறியதால் தனக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தை மருத்துவர் சுபை அகமது விட்டு கொடுத்துள்ளனர். இது தொடர்பாக தான் மருத்துவமனை நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது, நாங்கள் யாருக்குமே வந்து சீட்டு வந்து ஒதுக்க வந்து மறுக்கவில்லை. விண்ணப்பு ஏன்னா அங்கே முக்கியமாக அந்த அப்ளிகேஷன் வந்து இடம் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. மருத்துவ அரசியல் தேசிய தேர்வு வாரியம் தேர்வு எழுத ரேங்க் அடிப்பில் வந்து இதை வந்து ஒதுக்கப்பட்டது என்று தெரிவித்துள்ளது. சுபை முகமது விவகாரம் குறித்து தான் கேட்டபோது தான் அவரது மார்பு அளவுக்கு தாடி வளர்த்து இருக்கிறாரு. அவர் சேர இருந்துள்ள நரம்பியல் துறையில் எதிர்ப்பு சக்தி குறைவாக வந்து இருக்கும் நோயாளிகளுக்கு பலரும் வந்து சிகிச்சை அளிக்க வேண்டியிருக்கும். எனவே தனிப்பட்ட ஒரு சுகாதாரம் என்பது மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தான் மருத்துவமனையில் வட்டாரங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மருத்துவர் சுபை அகமது MS தேர்வு வந்து எழுதியிருக்காரு. மருத்துவக் கல்லூரியில் 26ஆம் தேதி அட்மிஷன் எடுத்துக்கொள்ளுமாறு தேர்வு வாரியம் கூறியில் தான் அட்மிஷனுக்காக 19ஆம் தேதி மருத்துவக் கல்லூரி வந்து அணுகியிருக்காரு. அவர் வைத்துள்ள சிறப்பு கோரிக்கையை அடுத்து தான் தேதி நீடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர் அட்மிஷனுக்காக வந்து அணுகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை பற்றி தாங்க எப்போனா முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காரு. கோவை மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மருத்துவமனையில் வந்து பணியாற்றும் மருத்துவர்களுக்கு உகை கொள்கை கடுமை வந்து பின்பற்றப்படுகிறது. எனவே தாடி வைத்துக்கொள்ளும் அனுமதி இல்லை, ஏனெனும் ட்ரிம் செய்து தாடி வந்து வைத்துக்கொள்ள அனுமதி இல்லை, ஏனெனும் ட்ரிம் செய்து தான் தாடியை வைத்துக்கொள்ள அனுமதி வந்து அளிக்கப்படுகிறது. சீனியர் மருத்துவர்கள் கூட வந்து இப்படி இங்கே வந்து எப்போ இருக்கிறாங்க. இது குறித்து தான் டாக்டர் சுபேர் அகமது அவரும் தொடர்பு கொள்ள வந்து முடியவில்லை. ஆனால் ஜம்மு காஷ்மீரில் மாணவர் சங்கம் டாக்டர் அகமதியின் சார்பில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியுள்ளது. அதில் தான் அகில இந்திய அளவில் தனது தகுதி அடிப்படையில் தான் தேர்வு எழுதி இடம் வந்து பெற்றிருந்தாலும் வேறு வழி என்று டாக்டர் சுபேர் அந்த இடத்தை வந்து விட்டு கொடுக்க வேண்டியதற்கு என்று குறிப்பிட உள்ளது. தாடி வைத்த அந்த காரணத்துக்கு தான் சீட் ஒதுக்க மருத்துவமனை நிர்வாகம் வந்து மறுத்ததாக எழுந்த ஒரு குற்றச்சாட்டு தான் மருத்துவத்துறையில் வந்து விவாதத்தை வந்து கிளப்பி வந்து உள்ளது. மறந்துடாமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு தாடி வைத்த தப்பாங்க, இப்போ பொதுவாக வந்து இஸ்லாமிக சரிங்க முஸ்லீம்களும் அதிகமாக தாடி வைப்பாங்க. அந்த அடிப்பில் தான் அந்த தாடி வச்சுட்டு எப்போ சீட்டெல்லாம் கேட்டிருக்காரு. அப்போது அந்த காலேஜ் வந்து சொல்லியிருக்காரு, தாடி எடுத்துகிட்டு வாங்க அப்போ சீட்டு சொல்லியிருக்காங்க.